வாழ்வில் கடந்து வந்த பாதையை மறக்க கூடாது. ஏன் தெரியுமா? வாழ்வில் எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை எப்போதும் மறக்க கூடாது. அந்த குணமே நம்மை பணிவான நல்ல மனிதராக வைத்திருக்க உதவும். இதை தெளிவாக புரிந்து கொள்ள இரு குட்டி கதைகளை பார்ப்போம். This video is sponsored by BuyMode e-online shopping app. சிறந்த விலையில் தரமான பொருட்கள் வாங்க அனைத்தும் ஒரே இடத்தில் BuyMode e-shopping app. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டோரி பில்கேட்ஸ் பத்தினது. ஒரு உணவகத்தில் பில்கேட்ஸ் சாப்பிட்டு விட்டு டிப்ஸாக $5 கொடுத்தார். அதை பார்த்த வெயிட்டரின் முகம் சிறிது மாறியது. அதை கவனித்த பில்கேட்ஸ் என்னவென்று கேட்டார். நேற்று உங்கள் மகள் இந்த உணவகத்திற்கு வந்திருந்தார். அவருக்கும் நான் தான் உணவுகளை பரிமாறினேன். அவர் சாப்பிட்டு முடித்துவிட்டு எனக்கு டிப்ஸாக $500 கொடுத்தார். உலகின் மிக பெரிய பணக்காரரான அவருடைய தந்தை நீங்கள் எனக்கு வெறும் $5 மட்டுமே டிப்ஸாக தருகிறீர்களே என்று கேட்டார். அதற்கு பில்கேட் சொன்னார், அவள் உலகின் பெரிய பணக்காரரின் மகள், ஆனால் நானோ விறகு வெட்டுபவரின் மகன் என்று கூறினார். ஸ்டோரி 2 சர்வர் சுந்தரம் படத்துல இருந்து. சர்வர் சுந்தரம் என்ற படத்தில் நாகேஷ் பெரிய ஆளான பிறகும் அவர் உணவகத்தில் வேலை செய்த போது போட்டிருந்த யூனிஃபார்மை தன் வீட்டின் ஹாலில் எல்லோருக்கும் தெரியும்படி மாட்டி வைத்திருப்பார். அவர் வீட்டிற்கு வந்த ஒருவர், இப்போதுதான் நீ பெரிய ஆளாகிட்டேயே, இன்னும் ஏன் அதை பாதுகாத்து வச்சிருக்க? அந்த அழுக்கு யூனிஃபார்ம தூக்கி போட வேண்டியதுதானே என்று கேட்பார். அதற்கு நாகேஷ் கூறுவார், தான் என்ற அகங்காரம் வந்து பணத்திமிர் எனக்குள் எட்டி பார்க்கும் போது சில நேரங்களில் அந்த அழுக்கு யூனிஃபார்மையா இத்தனை நாள் நாம் போட்டிருந்தோம் என்று கேவலமாக பார்ப்பேன். அப்பொழுது அது என்னிடம் சொல்லும், டேய் என்ன போட்ட பிறகுதான் நீ அந்த கோட் சூட்டையே போட்ட, ஞாபகம் இருக்கா என்று ஏளனமாக சிரிப்பது போல எனக்கு தோன்றும். என்றைக்குமே பழசை மறக்க கூடாது என்பதை அது எனக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கும் என்று சொல்வார். இவ்வளவு அழகான வீட்டுல அந்த டிரெஸ் மாட்டி வச்சிருந்தா அசிங்கமா இருக்குமேன்னு நான் தான் உள்ள போட்டேன். உனக்கு முதல்ல மாட்டா, ஐ கேன் டு இட். அந்த வடை என்னைக்குமே என் கண்ணுக்கு தெரிய இடத்துல இருக்கிறதுனால தான் நான் பணக்காரன் ஆயிட்டேனுங்கிற மமதை நெருங்காம இருக்கும், தானுங்கிற அகங்காரம் என்ன அணுகாம இருக்கும். என்னைக்கும் மீறி சில நேரத்துல இந்த பண திமிர் வரும்போதெல்லாம் இந்த டிரெஸ்ஸ பார்த்து நான் இதையா போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஏளனமா சிரிப்பேன். அது பதிலுக்கு என்ன சொல்லும் தெரியுமா? ஏய் என்ன போட்டு தாண்டா அப்புறம் நீ இதை போட்டிருக்கிற அப்படின்னு ஓங்காரமா ஓரமிட்டு பதில் சொல்லு. என்னைக்குமே வாழ்க்கையை பின்னோக்கி புரிஞ்சுக்கிட்டு தாங்க முன்னுக்கு போகணும். பழசு பழசுதாங்க. இப்பதான் பழைய படம் பார்க்கதான் ரொம்ப சூப்பரா இருக்கு. உங்கள எத்தனை பேருக்கு நாகேஷ் பிடிக்கும்? நாகேஷ் பிடிச்சதுன்னா கமெண்ட்ல நாகேஷன் டைப் பண்ணுங்க. சரி, கதையை கண்டினியூ பண்ணலாம். ஃபைனல் டச் ஸ்டோரியோடைய கருத்து. இந்த 2 கதைகளில் சொல்வது போலத்தான் நாம் எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் ஏறி வந்த பாதையை மறக்க கூடாது. அதுவே நம்மை பண்பானவராகவும் பணிவானவராகவும் வைத்துக் கொள்ள உதவும்.